பிளேயர்ஸ்க்கு நடுவில் ஒரு தகராறுல நம்ம மாணவிகளுக்கு சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு ஒரு சில நேரம் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு. அந்த மாணவிகளுக்கு இடையேயான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது அடி வாங்கிட்டாங்க சார். ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போது அது அஃபிஷியல்ஸும் ஆர்கனைசிங் கமிட்டியும் வந்து தடுக்காம அவங்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும் போது தான் இது கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ரைட் போயிருக்கப்ப நான் கிக் விட்டு அவங்க என்ன அடிச்சாங்கிறதுனால அது வந்து பெரிய பிரச்சனை போயிடுச்சு. அவங்க வந்து ஆடியன்ஸ் அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் எல்லாம் பப்ளிக் வாலண்டியர்ஸ் இங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. நானும் அவங்கள அடித்தேன். அதுக்கப்புறம் என் பிளேயர்ஸ் சொன்னாங்க எங்களுடைய கோச்சஸ்ல வந்து தடுக்கிறதா வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கோச்சஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சாங்க. நான் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில் உடற்கல்வி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு வர்றேன். இப்போ வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் சார்பாக அகில இந்திய அளவிலான கபடி போட்டிக்கு விளையாடுறதுக்காக பஞ்சாப் மாநிலம் பாத்திண்டா மாவட்டத்தில் குருகாஷி யூனிவர்சிட்டியில் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்ற போட்டிக்கு பங்கேற்க போனோம். அதாவது நம்ம சவுத் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் டாப் 4 யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி ஈஸ்ட் ஜோனு, வெஸ்ட் ஜோனு, நார்த் ஜோனு 16 டீம் மட்டும் அந்த ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு நடைபெற்ற லீக் மேட்சஸில் அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி நல்லா விளையாண்ட போதுமே சில ஒருதலை பட்சமான அஃபிஷியேட்டிங்னால வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வரைக்கும் செலக்ட் ஆனோம். குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மேட்ச்சில் கடைசி 5 நிமிடங்களில் நடைபெற்ற பிளேயர்ஸ்க்கு நடுவில் ஒரு தகராறில் நம்ம மாணவிகளுக்கு சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு ஒரு சில நேரம் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் உடனடியாக நான் என்னுடைய கல்லூரிக்கு, எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்த தகவல் மூலியமாகவும் எங்களுடைய லோக்கலில் இருந்த உணவுத்துறை அமைச்சர், எங்களுடைய HRNC மினிஸ்டர் சார், அப்புறம் டெபுட்டி CM சாரே நேரடியாக கால் பண்ணி எங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம், அதாவது லோக்கல் DSP எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு என்கொயரி பண்ணுறதுக்காக. அந்த நிமிஷம் சார் எங்களுடைய டெப்டி CM கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் பேசினதுக்கப்புறம் ஒரு கபடி வீராங்கனைக்காக, தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வீராங்கனைக்காக அவங்க மாநிலத்திலேருந்து அவங்க டெப்டி CMே கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் எல்லோரும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்களை அனுப்பி வச்சாங்க சார். இது பிகாஸ் ஆஃப் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் ஒன்லி வி ஆர் சேஃப் ஹியர் நவ். On behalf of all the universities, South Zone universities, we thank to Tamil Nadu government, especially Deputy CM sir and HRNC Minister sir and Higher Education Department Minister sir, everything. Thank you so much sir. அந்த மாணவிகளுக்கு இடையேயான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது அடி வாங்கிட்டாங்க சார். ஒரு 4-5 பேருக்கு காயமாக இருந்தது. அது உடனே டெல்லி ரிசீவ் ஆன பிறகு தமிழ்நாடு ஹவுஸில் இருக்கும்போது அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சண்டை ஆரம்பிக்கும் போது அது அஃபிஷியல்ஸும் ஆர்கனைசிங் கமிட்டியும் வந்து தடுக்காமல் அவங்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும் போது தான் இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என் பேர் வந்து G ஜெயஸ்ரீ. நான் SMVKC கிளப்பில் இருக்கேன். செல்வகுமார் சார் வந்து எங்களுக்கு கோச்சு. எங்களுக்கு நாங்கள் டீம் இவ்வளோ இதாக வந்திருக்கோம், இவ்வளோ வந்து ஆல் இண்டியாலாம் போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து எங்களுடைய அரசு குணமான மினிஸ்டர் தான், ஃபுட் செக்ரட்டரி. அவரால் தான் வந்து நாங்கள் இந்த லெவலுக்கே நாங்கள் போயிருக்கிறது. இல்லைனா வந்து இந்த ஆல் இண்டியா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் மதர் தெரசா யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி அருள்மிகு பழனி ஆண்டவர் காலேஜில் படிக்கிறேன். ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே ஆடுறப்ப தர்பங்கா யூனிவர்சிட்டி கூட குவார்ட்டர் ஃபைனல் நடந்துச்சு. அப்போ லாஸ்ட்டாக ரைட் போயிருக்கப்ப நான் கிக் விட்டு அவங்க என்ன அடித்தாங்கிறதுனால அது வந்து பெரிய பிரச்சனை போயிடுச்சு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறது வந்து பிரிச்சுட்டு இருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது. அவங்க வந்து ஆடியன்ஸ் அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் எல்லாம் பப்ளிக் வாலண்டியர்ஸ் இங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு எங்களுக்கு. சடனாக எல்லாமே எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணாங்க, எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. நானும் அவங்கள அடித்தேன். அதுக்கப்புறம் என் பிளேயர்ஸ் சொன்னாங்க எங்களுடைய கோச்சஸில் வந்து தடுக்கிறதா வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கோச்சஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களை டெப்டி CM வந்து பேசின உடனே எங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய நடந்தது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அவங்களும் எங்களை அங்கே ட்ராவல்ஸ்லேருந்து வரும்போதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி போலீஸ் ஒரு 10-15 போலீஸ் இருந்திருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம், வந்து எங்களுக்கு நாங்கள் பொசிஷன் போயிருந்தால் வந்து எங்களுக்கு வந்து ஜாப்க்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ. பொசிஷன் போகிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் தாங்க சார். குறிப்பாக பெண்கள் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் விளையாடுறது வந்து இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறது வந்து அவங்க செக்யூரிட்டி வேணும். ஆமாங்க சார். எங்கள் சவுத் ஜோன்லேருந்து இப்போ போகிறோம்னா அப்சர்வர் வந்து ஒரு 3 அப்சர்வராவது அங்கே வரணுங்க சார். அவங்க சொன்னால் நார்த் சைட்லேயோ இல்லை நார்த்ஸ்லேயோ இல்லை வெஸ்ட்லேயோ ஈஸ்ட்லேயோ இந்தமாரி அவங்க சொன்னால் கேட்கணும். அந்தமாரி எங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இந்தமாரி ஏதாவது சொன்னால் கூட சார் இந்தமாரி நடந்துச்சு அப்படியே அவங்க உட்காந்து அவங்க கவனிக்கணும். இந்தமாரி நடக்குது கேளுங்க அப்படின்னா அவங்க சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கணும். அவங்களையும் வந்து எதுவும் எடுத்து பேசக்கூடாது, அந்தமாரி இருக்கணுங்க சார்.
ஆமாம் என்னை அடிக்க ஆரம்பிச்சோன்னே தான் நான் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை கேம்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்கிறப்பயே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? அது அங்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட complaint இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லைங்க சார், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து எங்கள் கோச்சஸ் வந்து அவங்க தர்பங்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சதுன்னு சொல்லி அவங்க தான் கேஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து சேஃப்டியாக வந்து வெளியே தான் அவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே சேஃப்டியாக வெளியே வந்தோம். நாங்கள் போலீஸ்ட்டு வந்து டக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணலை. இது பிளேயர்ஸ் தாண்டி ரெஃப்ரீஸும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரெஃப்ரிஸும் வந்து அடிச்சாங்க. இன்வால்வ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன மாதிரினா பிளேயர்ஸ் அது என்ன ரீசன் சொல்லி தெரியலங்க சார். அவங்க வந்து ஆமாம் லோக்கலில் கூட இருந்திருக்காங்க. அவங்க என்ன ரீசன் ரெஃப்ரீஸ் இந்த தாக்குதல் நடக்கும்போது ரெஃப்ரீஸ் வந்து புரியலங்க. ரெஃப்ரீஸ் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். என்ன அடிச்சாங்கன்றதுக்காக ரெஃப்ரி தான் சொன்னாங்களா? இல்லை ரெஃப்ரிட்ட நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை. எங்கள் கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே பேசி எங்களை சேஃபாக முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ.